எந்த மாநிலத்துக்கு போனாலும் சொன்னதை செய்யக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. டெல்லியில போய் கியூல நின்று அவர்களை தரிசனம் செய்துவிட்டு வந்து கொண்டிருக்கக்கூடியவரை நிச்சயமா அவங்க கவர்னரா ஆக்குவாங்க. ஏன்னா இங்க வேலை இல்லைல்ல, தமிழ்நாட்டில இனி அவருக்கு வேலை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். தேர்தல் பயம் அப்படிங்கறது போய் இன்னைக்கு அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துருச்சு. அதனாலதான் என்ன பேசுறோம்னு தெரியாம முதலமைச்சரை என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றதை நான் திருப்பி கூட சொல்ல விரும்பல. அவ்வளவு கீழ்த்தரமாக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம். ஒரு காலகட்டத்திலே பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், தலைவர் கலைஞர் அவர்கள், உங்கள் கட்சியிலே நீங்கள் யாரை பின்தொடர்ந்தீர்களோ அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவங்கெல்லாம் இருந்த இடத்துல நீங்களும் இருந்தீங்கிறத மறந்துட்டு இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அவர் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். நன்றி. அவருக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். இதுல வேற சொல்லிக்கிறார், போன தேர்தல்ல எனக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல நான் பிஜேபியோட போனதே தப்பு, இனிமேல எனக்கும் அவங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, நான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தவறு செய்து விட்டேன் என்று சொன்னவர் இந்த தேர்தல்ல மறுபடியும் மேடையில போய் அவங்களோட கைகோத்து நின்றுட்டு இருக்கார். இப்பொழுது சொல்கிறார், நான் பிஜேபியோட ஒன்றிய அரசாங்கத்தோட அமித்ஷாவோட பிரதமரோடு இணக்கமாக இருந்ததாலதான் தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டத்தை கொண்டு வந்தேங்கிறார். என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரு? ஒன்னும் கிடையாது. நம்முடைய மாணவர்கள் மருத்துவ கல்லூரியில போய் படிக்க முடியாத நீட் தேர்வுகளை கொண்டு வருவதற்கு இவரும் காரணமாக இருந்தார். சிறுபான்மையினருடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய CAA கொண்டு வரப்படுவதற்கு இவரும் ஒத்துழைத்தார். இன்னைக்கு மின்சார கட்டணம் ஏறிக்கிட்டே இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட கையெழுத்து போடல உதய மின் திட்டத்துல. ஆனா அதுல கையெழுத்து போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய துன்பத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. அதுதான் அவர் கொண்டு வந்த திட்டம். விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், அந்த சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர் தான், அந்த திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த திட்டத்தை தான் எடப்பாடி பழனிசாமி போட்டார். இன்னைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் 100 நாள் வேலை, அந்த 100 நாள் வேலை கூட கிடைக்காம போறதுக்கு ஒரு சட்டத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆனா அந்த திட்டத்துக்கு நிதி கொடுக்கறது இல்ல மோடி உடைய ஆட்சி. அதை எதிர்த்து கேள்வி கேட்காங்க. அந்த சட்டத்திற்கும் ஆதரவு தெரிவித்தவர் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்களை நீங்க அடுக்கிக்கிட்டே போலாம். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த தேர்தல்ல திடீர்னு தேர்தல் நேரத்துல நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு மறுபடியும் 3 நாள் தேர்தலுக்கு நடுவுல கூட்டத்தொடர் வைக்கிறோம் என்று ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அழைக்குது. எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் இன்னொரு 10 நாள் கழிச்சு வச்சுக்கோங்கிறாங்க. எதுக்காக இந்த கூட்டத்தொடர்? பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கிறேன், ஆனா அதுக்காக எண்ணிக்கையை அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்றங்களிலே சட்டமன்றங்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை அதிகரித்து கொடுக்கிறேன் என்கிறார்கள். நம்ம என்ன சொல்றோம்? இருக்கிற எண்ணிக்கையில கொடுங்க, ஆனா அவங்க எண்ணிக்கை அதிகரிக்கிறேங்கிறாங்க. அப்படி அதிகரிக்கும் போது தமிழ்நாடு பாதிக்கப்படுமா? நம்மை போல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய முன்னேறிய மாநிலங்கள் பாதிக்கப்படுமா?
அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அதுக்கு எந்த தெளிவான பதிலும் இல்லை. இன்னைக்கு 39 பேர் இருக்கோம் தமிழ்நாட்டில இருந்து. நாளை இவங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளை குறைச்சிருவாங்களா, இல்லைன்னா அதிகரிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்களுக்கு இன்னும் அதிகமாக அதிகரிச்சு நமக்கு குறைவாக அதிகரிச்சு நம்ம நாளைக்கு போய் நாடாளுமன்றத்துல பேசும்போது நம்முடைய குரலுக்கு எண்ணிக்கை அதிகமா இருந்தாதான் நம்ம சொல்றதை கேட்பாங்க. அந்த எண்ணிக்கையை குறைச்சிட்டீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நமக்கு ஓட்டு இருக்காது, போதிய ஓட்டு இருக்காது. நம்ம இல்லாமையே அவங்க எதை வேணாலும் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை எல்லாம் கொண்டு வரலாம். அப்படி ஒரு நிலை வந்து விடக்கூடாது என்பதற்காக எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறது. தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் கேள்வி கேட்கிறார், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு. அதுக்கும் எடப்பாடி கேள்வி கேட்கிறாரு, இந்த தேர்தல் நேரத்துல இதை ஏன் பேசுறீங்க? அதான் அமித்ஷா சொல்லிட்டாரு நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்கன்னு. நான் கேக்குறேன், அமித்ஷாவுடைய வாக்கு உங்களுக்கு வேணா தெய்வ வாக்காக இருக்கலாம்,